ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான சன்னி டேயை பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, இந்த மாதிரி சன்னி டேலாம் நம்ம யூகேயில் அபூர்வமான விஷயம். என்ன தான் சம்மர் 3 மாதம் இருந்தாலும் அடிக்கடி மழை பெய்யும். வின்டர் மாதிரி சில டேஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு சன்னி டே வந்துட்டா கண்டிப்பாக போகணும். நான் ரீசெண்டாக இந்த மீம் படித்தேன். அந்த மீமில் பாருங்களேன், சம்மர் வந்து வெறும் 8 நிமிஷம் தான் யூகேயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப எனக்கு வந்து ஆப்டாக இருந்துச்சு. அதனால தான் ஸ்க்ரீனில் போட்டேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக நாங்கள் வந்து நார்த் வேல்ஸில் ஒரு சூப்பரான இட்டாலியன் ஸ்டைலில் கட்டியிருக்க வில்லேஜை வந்து நான் வந்து ரீசெண்டாக வந்து டிஸ்கவர் பண்ணோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வெதர் வந்து எங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஸோ அதனால் போகவே முடியல. ஸோ அந்த இடத்தோட பேர் தான் போர்ட் மைரான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 hours நம்ம மான்செஸ்டர்லேருந்து. ஸோ அதனால் இந்த பிளேஸை சூஸ் பண்ணி இப்போ போயிட்டுருக்கோம். ஒரு சன்னி டேவை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஏன் வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள். என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க, இந்த பியூட்டிஃபுல்லான இட்டாலியன் ஸ்டைலில் கட்டியிருக்க வில்லேஜ் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த வில்லேஜுக்கு போகிற வழி வந்து நாங்கள் ஒரு ரோடு தாங்க சூஸ் பண்ணோம். போகிற வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. மேலே பாருங்கள், மலைக்குள்ளே ஒரு டேம் இருக்குது. நிறைய விஷயங்கள் நிறைய போகும்போது நாங்கள் நிறைய ரெசர்வாயர்ஸ் பார்த்தோம், நிறைய ரிவர்ஸ் பார்த்தோம். அவ்வளோ ஒரு சீனிக்கான ரோட் ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம். நாங்கள் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதால நடுவில் எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. டேரெக்டாக வந்து லஞ்ச் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த போர்ட் மைரான் வந்து 9:30 to 5:30 தான் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இதில் உள்ளே வந்து ஒரு ரெசார்ட் இருக்குது, ஒரு ஸ்பா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டூரிஸ்ட் ரெசார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த போகிற என்ட்ரன்ஸ் மொத்தமாகவும் பிடிச்சிருந்தது. அவ்வளோ க்ரீனரியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்டில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். பார்க்கிங்குள்ளே வரும்போதே பயங்கரமாக இருக்கே, எப்படி இருக்க போகுது இந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். அதுதான் வந்து லஞ்ச் சாப்பிட்றது. நம்ம நார்த் வேல்ஸாக இருக்கட்டும், இல்லை நார்த் ஆஃப் இங்கிலாந்து எங்கே போனாலுமே அதிகமாக நம்மளுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காது. அதிகபட்சம் இவங்களோட இங்கிலீஷ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் தூரமாக இருக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட்லேருந்து. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் வீட்டிலேருந்து பேக் பண்ணி அழகாக இந்த மாதிரி காருக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்தோமா நல்லா என்ஜாய் பண்ணமான்னு இருக்கணும். ஸோ அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே அழகாக சிக்கன் கிரேவி, கர்ட் ரைஸ், இட்லின்னு பேக் பண்ணி அழகாக கொண்டு வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்போது நம்ம இந்த போர்ட் மைரானோட வில்லேஜை போய் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட போர்ட் மைரானோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணணும். உள்ளே ஒரு ரெசார்ட் இருக்கிறதால ப்ரைவேட் ஆக்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அடல்ட்ஸ்க்கு வந்து £20 டிக்கெட். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் நீங்கள் அண்டர் 5 குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ. ஒரு ஃபேமிலியில் 2 பேர், 2 அடல்ட்ஸ் 2 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா £42 ஆச்சு. ஸோ £42 வந்து பே பண்ணிவிட்டு இந்த அழகான டூலிப்ஸையும் நம்ம வந்து ரசிச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம்.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஃபே இருக்குது. அந்த கேஃபேயில் ஹாட் பிவரேஜஸ் இருக்குது, அதே மாதிரி ஐஸ்கிரீம், கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக சாப்பிட்டு வந்ததால் வரும்போது ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரெஸ்ட் ரூம்ஸ் தான். அப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து டைரெக்டாக உள்ளே போக போகிறோம். என்ன தான் இந்த இட்டாலியன் ஸ்டைலான வில்லேஜில் இருக்குது, எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த போர்ட் மைரான் ஒரு ரிவரோட பேல தான் இருக்குது. ஸோ அந்த ரிவர் வந்து கார்டிகன் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஓஷனோட கலக்குது. அந்த ரிவரோட பேர் வைரெட், அதாவது வெல்ஷில் வந்து வைரெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் அதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ நிற்கிற இடத்த வந்து இங்கே பாயிண்ட் பண்ணி எல்லோவில் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி இப்போ லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா அங்கே ஒரு ப்ரைவேட் ஆக்சஸ் கார்டன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். ரைட் சைடில் இருக்கிற இந்த ஒரு க்யூட்டான பில்டிங் என்னென்னு உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் வந்து ஏதோ ஒரு மர்மைட் ஹவுஸ் மாதிரி இருக்குது. பட் ஆனால் 2 டோர்ஸுமே க்ளோஸ்டாக இருக்குது. இது ப்ரைவேட்டாக பப்ளிக்கான்னு தெரில, ஏன்னா இங்கே லோக்கல் பீப்புளும் இருக்காங்க. ஸோ இன்கேஸ் ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வெளியில் வந்து ஒரு போர்ட் போட்டு ப்ரைவேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே உள்ள ஏதோ ஒரு மர்மைட் ஃபோட்டோ இருந்துச்சு, பட் அதுக்கு என்ன மீனிங் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு என் குழந்தைங்க போய் நிற்கிற இடம் தான் ஒன் பார்ட் ஆஃப் த ரெசார்ட். ஸோ அந்த இதில் நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் வில்லேஜை ஒரு ஆர்கிடெக்ட் தாங்க கட்டியிருக்காரு. ஒரு கம்ப்ளீட் வில்லேஜை அவர் டிசைன் பண்ணி கட்டியிருக்காரு. அவருக்கு இட்டாலியில் இருக்கிற போர்ட்டோஃபினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜோட இன்ஸ்பிரேஷனை எடுத்து தான் இந்த போர்ட் மைரானை கட்டியிருக்காரு. ஒரு ஆக்ஷனில் தான் இதை வந்து அவர் வாங்கியிருக்காரு. இந்த இடத்த வாங்கி ஒரு கம்ப்ளீட் ஹில்ல கொஞ்சமாக அப்படியே குடஞ்சு இந்த வில்லேஜை அவர் உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் பயங்கரமாக இருக்குல்ல கேட்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பாட் அவர் ஏன் சூஸ் பண்ணார் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் இருக்குது, ஒரு கோஸ்டல் ஏரியா மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த போர்ட்டோஃபினோவை அப்படியே ஒரு ரெப்ளிகாவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை அவர் சூஸ் பண்ணி ஆக்ஷனில் இதை வாங்கியிருக்காரு. அந்த ஆர்கிடெக்டோட பேர் வந்து கிளாக் வில்லியம்ஸ் எலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு வந்து மெடிட்டேரியன் ஆர்கிடெக்சர் மேலேயே ஒரு பெரிய பிரியமா. ஸோ அதனால தான் இந்த மெடிட்டேரியன் ஆர்கிடெக்சரை இங்கே யூகேலையும் கொண்டு வந்து கலர்ஃபுல்லான பில்டிங்ஸ், அதே மாதிரி க்யூட்டான கார்டன்ஸ், நிறைய காத்திக் ஆர்கிடெக்சர், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு, ரைட்டர்ஸ்லாம் இங்கே வந்தாங்க அப்படின்னா பல கதைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 1900s த பிரிசனர் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தையும் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோங்க. இந்த ஸ்பாட்லேருந்து அந்த கம்ப்ளீட் வில்லேஜை நம்ம அவுட்டர் லுக்காக பார்க்கலாம். அதோட அந்த கோஸ்டல் ஏரியாவையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட போர்ட்டோஃபினோ மாதிரியே தான் இருக்குது. நான் வந்து அந்த இமேஜ் போட்டிருக்கேன்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்க மாதிரி அவர் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரிவர் வந்து பார்க்க ரொம்ப ஆழமாக இல்லை, நடுவில் வந்து கொஞ்சம் மணல் இருக்குது. அந்த சைடு அந்த ஐலாண்டுக்கு போகலாம். அங்கேருந்து ஒரு மனுஷனும் அப்படியே நடந்து வந்தார் இந்த சைடு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி தான் ஆழம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இங்கே டீப் வாட்டர் அப்படின்னு சொல்லி வார்னிங்லாம் போட்டிருக்காங்க. பட் நம்ம இறங்க முடியாது, இப்படி வெளியிலேருந்து அப்படி பார்த்து ரசிக்க வேண்டியதான். அந்த வியூ பாயிண்டில் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே வர அந்த கார்டன்ஸாக இருக்கட்டும், அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க அந்த ஆர்கிடெக்சரோட கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள்.
உள்ளே போய் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக வந்து டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. நமக்கு வந்து எந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும், எந்த இடத்துல நிற்கக்கூடாதுன்னே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நாங்கள் வந்து பயங்கரமாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணோம். இங்கே ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு. ஸோ அதை வந்து எதை குறிக்குது அப்படின்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து நடந்து போகலாம். கிட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓடி விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் இடத்த பாருங்களேன், அப்படியே ஒரு இட்டாலியில் இருக்க ஃபீல் இருக்கும். நான் இட்டாலி போனதில்லை, பட் ஆனாலுமே அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகான ஒரு சூப்பர்பான வில்லேஜை யூகேல கொண்டு வந்திருக்காங்க. யூகேல மோஸ்ட்டாக நிறைய வீடுகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கலர்ஃபுல் வீடு பார்க்குறதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். மேபி லண்டன் சைடில் சில இடங்களில் கலர்ஃபுல் வீடு இருக்கும், பட் வந்து 99% வந்து இங்கே ப்ரௌன் பில்டிங்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற மக்களே இதை ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. காம் பிஃபோர் த ஸ்ட்ராம் மாதிரி கொஞ்சம் ஓட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க மெடிடேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஓட்டம் தான். இங்கே இருக்கிற நிறைய ப்ரைவேட் வீடுகளுமே அழகாக அந்த ஆர்கிடெக்சரோட சேர்ந்தே அப்படியே இருக்குங்க. இங்கே ஒரு பெரிய பிங்க் கலர் வீடை பார்த்தோம். கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் டிசைனில் இருந்துச்சு. என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அது ஒரு ப்ரைவேட் வீடு போட்டிருக்காங்க பாருங்கள். அழகாக அந்த புஷ்குள்ளே ப்ரைவேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ யாருமே என்ட்ராகக்கூடாது. இந்த மாதிரி அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் டெய்லி வாழ்கிறதே ஒரு சூப்பரான விஷயந்தான். ஸோ அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். இந்த இடத்துல வந்து எங்கே உட்காரணும், எங்கே நம்ம உட்காந்து ஒரு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியலங்க. ஏன்னா எல்லா இடமுமே வந்து அழகாக தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்பாட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. எல்லா ஸ்பாட்லேயும் ஒரு கடை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கடை தான் இது. இது ஒரு பாட்ரி கடை. அந்த பாட்ரி கடைக்குள்ளே போய் நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடையே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நிறையா அந்த பாட்டை போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் அவளை போய் காப்பாற்றிடலாம். பாட்டை போய் காப்பாற்றிடலாம். ஸோ இந்த கடைக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நம்ம சொன்ன அந்த ஆர்கிடெக்டோட டாட்டர் தான் இந்த பாட்ரி. அவங்களோட பாட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த மாதிரி பொட்டானிக் கார்டன் அப்படின்னு ஒரு தீம் தாங்க. அதாவது ஃப்ளோரல் டிசைன்ஸில் மோஸ்ட்டாக செய்கிற டிசைன்ஸ் தான். அது மட்டும் இல்லை, அவங்களோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட டியூரபிலிட்டியாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமா. அதனால் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். இந்த போர்ட்மெரான் பாட்ரியை வந்து உலகம் ஃபுல்லாக அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பட் பெக்யூலரான ஒரு டிசைன் கொண்ட பாட்ரியா. இங்கே இருக்கிற செராமிக் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸஸ் அழகாக இல்லை. அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாக்லேட் பார்த்தீங்களா, அது வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தான். நிறைய கப்ஸ் இருக்குங்க. அந்த செராமிக் கப்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் ஆயிருந்தது. ஸோ என்னோட இனிஷியல் போட்டு இந்த ஆர் கப் எவ்வளோன்னு பார்த்தேன். அந்த ஆர் கப் வந்து 14 pounds and 95 இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 1495 rupees. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டுக்காமல் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு நம்ம போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி பர்ஸு, அதில் வந்து காசே வைக்க முடியாது, ஜஸ்ட் கார்டு தான் வைக்க முடியும். அதுவுமே வந்து 30 pounds ஏதோ போட்டிருந்தாங்க. இந்த கடையிலே எனக்கு பிடிச்சது இந்த செலெக்ஷன் ஆஃப் சூப்பரான சாக்லேட்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்துச்சுங்க. ஐ திங்க் 100 grams வந்து 4.25 pounds நினைக்கிறேன்.
ஸோ அதில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் 6 to 7 சாக்லேட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னாங்க. அழகாக அதை பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளியில் வந்து ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் அப்படியே வெளியில் ஃபுல்லாக படுத்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நமக்கு ரொம்ப முக்கியம் வந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகணும்ல. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம், இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் நம்மளுக்கு தெரியும். வழக்கம் போல் ஏதாவது ஒரு ட்ரிங்க்கை வாங்கிட்டு உட்காந்துட்டாங்க கதை பேசுகிறதுக்கு. பட் நமக்கு கதை பேசுறதுக்குலாம் டைம் இல்லை. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அப்படியே லுக் விட்டுட்டு நம்ம வந்து அந்த போர்ட்டோட எண்டு வரைக்கும் போக போகிறோம். நடுவில் நம்மளுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. அதுக்கு அழகாக மேப்பும் போட்டு வச்சுருக்காங்க, டைரக்ஷன்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வயசானவங்க குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு சூப்பரான சண்டேயில் வரணுங்க. ஏன்னா மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ரெசார்ட்டோடது. ஸோ அதுக்கு ப்ரைவேட் ஆக்சஸ் வேணும். நம்ம அப்படியே உள்ளே போய் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து குதிச்சிட முடியாது. அதுக்கு ஆக்சஸ் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். இந்த ஆர்கிடெக்ட் வந்து அந்த ஆர்கிடெக்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதே வந்து இந்த மாதிரி காத்திக் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி ட்ராகன்ஸ் அங்கங்கே போட்டிருக்காரு. அதுக்கு வந்து என்ன அர்த்தம்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ட்ராகனோட அந்த சிலைகளாக இருக்கட்டும், நிறைய ட்ராகன் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள், அதோட க்ரீச்சர்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியல. மேபி அந்த இட்டாலியனோட ஆர்கிடெக்சர்லேயே அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி தான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த போர்ட்டோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பாருங்கள் இந்த வில்லேஜ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அந்த போன பிக்சரில் இருக்கிற மாதிரியே ஓரளவுக்கு இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெசார்ட்டோடது. அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோ இல்லை ஒரு மேரேஜோ என்கேஜ்மெண்ட்டோ அதெல்லாமே நம்ம இங்கே வென்யூ எடுத்து பண்ணலாம். இங்கே வந்து ஒரு பழைய கப்பல் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய பேர் டைட்டானிக் போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளே போய் அந்த ஷிப்போ இல்லை வந்து அந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போது நம்ம அப்படியே அந்த எண்டு வரைக்கும் நடந்து போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த பிளேஸ். அவ்வளோ காமாக, அவ்வளோ குவைட்டாக, அவ்வளோ சூதிங்காக இருந்துச்சுங்க. அங்கங்கே நம்மளுக்கு பெஞ்ச் போட்டிருக்காங்க. ஸோ அழகாக வந்து உட்காந்து சூப்பராக இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த போர்ட்டோட எண்டு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வார்னிங் இருக்குது.
ப்ளஸ் இந்த டைமில் யாருமே இல்லை. பட் ஆனால் நம்ம அதில் என்ன இருக்குன்னு கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ அந்த எண்டு வரைக்கும் போயாச்சு. இப்போ நம்ம ரிட்டர்ன் வந்து வில்லேஜுக்குள்ளே போயிட்டு அந்த மெயின் ஸ்பாட் 2-3 இடம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கலாம். அங்கே வந்து ஹெர்குலஸோட ஒரு பெரிய சிலை வச்சுருக்காங்க. நிறைய ரெசார்ட்டோட கனெக்டடாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய செஸ் போட்ட ஒரு பெரிய ஃபீல்டு மாதிரி வச்சுருக்காங்க. அது 2 தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது 2 போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இங்கே இந்த ஹெர்குலஸ் சிலைக்கு முன்னாடி இருக்கிற வியூ தான். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரோமன் மித்தாலஜியில் ஹெர்குலஸ் வந்து ஒரு பெரிய பலசாலி. ஸோ அதை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் அவருக்கு ஒரு சிலை இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம முன்னாடி கண்டினியூ பண்ணி அந்த செஸ் இருக்க இடத்துக்கு போகிறோம். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த வில்லேஜை பார்த்தாச்சு. இப்போ டைம் வந்து 5:15 ஆகுது. இன்னும் 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வெளியில் போகணும். ஸோ இது பாருங்கள் டாப் வியூலேருந்து எப்படி இருக்குது இந்த வில்லேஜ் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணுறேன். Until then, take care, stay tuned and bye.